எல்லாருக்கும் வணக்கம். என்ன மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற மாரி ரொம்ப சூப்பரா மேல போச்சு. நிச்சயமா நெறைய பேருக்கு வந்து நல்ல லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதே மாரி அடுத்த வாரம் வந்து இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து பங்குகள தான் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம் இன்னைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட் தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். பஜாஜ் ஃபினான்ஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், GE ஷிப்பிங், ஏபிசி கேபிட்டல், அப்புறம் நேஷனல் அலுமினியம். இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து நேஷனல் அலுமினியம் சும்மா பட்டைய கிளப்பி கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் வரைக்கும் நல்ல வந்து ஒரு வொலட்டிலிட்டி இருந்தது. ஸோ அதனால வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ இதைத்தான் நான் வந்து முக்கியமா ட்ரேட் பண்ணேன். அப்புறம் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 2வது ஸ்டாக். மத்தது வந்து என்னால பார்க்க முடியல. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் மட்டும் வந்து லாங் டர்முக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். மத்தபடி ஷிப்பிங்லாம் நம்ம ரொம்ப முன்னாடிலேருந்தே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 900 ரேஞ்சில இப்போ வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கு அப்படின்னு நினைச்சாலும், இது இன்னும் வந்து ஒரு 1100 தாண்டும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் ஏபிசி கேபிட்டலும் நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரு 240, 250 ரேஞ்சில தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணவே ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மாசம் முன்னாடி. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அது 300யும் தாண்டி மேல போய் புது ஆல் டைம் ஹை கூட செட் பண்ணுச்சு. இப்போ கொஞ்சம் கீழ வந்திருக்கு 300 கீழ. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இது வந்து நான் வந்து Thursday எடுத்தப்ப வந்து ஸ்னாப்ஷாட். அப்புறம் ஃப்ரைடே வந்து எல்லாம் கொஞ்சம் ஒரு சிலது கீழ வந்திருந்தது. இருந்தாலும் இந்த எல்லாமே வந்து ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படிங்கிறதால, சப்போஸ் வந்து ஏதாவது ஒண்ணுல ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் அலுமினியம் நான் வந்து திரும்ப ரீஎன்டர் ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கணிப்புப்படி இது வந்து 250 வந்து இன்னும் 1 ஆர் 2 மந்த்ஸ்ல போகணும் அப்படிங்கிறது தான் வந்து டெக்னிக்கலி சொல்றதும் சரி. பிளஸ் இந்த அலுமினியமோட டிமாண்ட் பேஸ் பண்ணியும் சொல்றதும் சரி. இதுதான் வந்து போன வாரம் வந்து அதிர விட்ட 5 பங்குகள். மார்க்கெட் கண்டிஷன், டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தா முக்கியமா குளோபல் கியூஸ். யுஎஸ் கவர்மெண்ட் இன்னமும் வந்து ஷட் டவுன்ல இருக்கிறதால ட்ரம்ப்பை வாய மூடிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா வந்து யுஎஸ் மார்க்கெட்டுக்கு அது நல்ல விஷயம் கிடையாது லாங் டர்முக்கு. ஸோ அது வந்து திரும்ப அவங்க ரீஸ்டார்ட் பண்ணாலோ, திரும்ப வேற ஏதாவது புதுசா பிரச்சனையை கிளப்பினாலோ, நம்ம டைரக்ஷன் வந்து மாறும். மற்றபடி வந்து இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் பிரெத்ல தான் இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் மத்த டேட்டாலாம் இன்னும் வரப்போகுது. அது சிபிஐ, பிபிஐ, ஜாப் ரிப்போர்ட் இதெல்லாம் யுஎஸ்லேருந்து வரப்போகுது. அப்புறம் இந்தியாவிலேருந்து பார்த்தோம்னா, நம்ம இன்ஃப்ளேஷன், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் வந்து முக்கியமான ரீசனா இருந்தாலும், பெருசா வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் பெருசா இல்ல அப்படின்னு தான் தோணுது. மத்தபடி செக்டோரலா பார்த்தோம்னா, ஐடி, ஃபார்மா இப்போதைக்கு வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்ல. ஏன்னா டாலர், ரூபி மூவ்மெண்ட்டும் ரொம்ப கொடுமையா இருக்கு. ஏன்னா ரூபியோட ஆல் டைம் லோ வந்து பார்த்தோம். கோல்டு வந்து இப்போ ரொம்ப அதிகமா ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து இறக்குமதி, ஏற்றுமதி சம்பந்தமான கம்பெனிகள நிச்சயமா பாதிக்கும். மெட்டல், எனர்ஜி, பிஎஸ்யூலாம் வந்து நல்லா இருக்கு. முக்கியமா வந்து நான் அடுத்த வாரம் வந்து பார்க்க போறது வந்து பேங்கிங் செக்டார். முக்காவாசி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை அல்லது 52 வீக் ஹை க்ளோஸா இருக்கு. அதனால வந்து பேங்கிங் தீம் தான் வந்து அடுத்த வாரம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்புறம் டெக்னிக்கல் லெவல் அப்படின்னு மார்க்கெட் சென்டிமென்ட் பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டர்ம் பாசிட்டிவ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2மே வந்து நல்ல வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு. ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு லாங் போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஸ்விங் ட்ரேடிங் கொடிக்கு எந்த சேஞ்சும் கிடையாது. சேம் கொடி தான். இத வந்து நீங்க ஸ்க்ரீனர்ல அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணா கூட பக்காவா ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் நான் கவனிக்க போற முக்கியமான ஸ்விங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஜேகே பேங்க். இது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 108ல கிடைக்குது. இதோட 52 வீக் ஹை வந்து 117, ஆல் டைம் ஹை வந்து 200. ஒரு சூப்பர் வால்யூம் பார்த்தேன். அதாவது வந்து 37 லட்சம் இருக்க ஒரு வால்யூம் வந்து ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 68,94,000 பார்த்தேன். மத்தபடி இதோட வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பா தான் இருக்கு. ஸோ புக் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ நம்ம வந்து வாங்கி அது கீழே போனாலும் வந்து கவலைப்படாம கொஞ்சம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்போதைக்கு வந்து நல்லா கவனிங்க. கடந்த ஒரு வாரமாவே பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க், பிரைவேட் பேங்க், பிஎஸ்யூ பேங்க் எல்லாமே சூப்பரா மேல போயிட்டு இருக்கு. ஸோ அதுலயும் வந்து எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அதோட 52 வீக் ஹைய டச்சே பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அதோட ஆல் டைம் ஹைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் மாசத்திலே வந்து புது ஆல் டைம் ஹைய வந்து எஸ்பிஐ செட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ நிச்சயமா இந்த ஸ்டாக்க வந்து உங்க வாட்ச் லிஸ்ட்ல வைங்க. பிஎஸ்யூல எஸ்பிஐனா பிரைவேட் பேங்க்ல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதுதான் வந்து அடிச்சுக்கவே முடியாத டாப் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, இதோட ஆல் டைம் ஹைய வந்து கூடிய சீக்கிரம் டச் பண்ணிடும். என்ன கேட்டா இன்னும் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ்லயே டச் ஆயிடும். அது தீபாவளி சமயத்துக்குள்ளே வந்து
இது வந்து இதோட ஆல் டைம் ஹையான 1019 டச் பண்ணி மேல போயிடும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இதோட வேல்யூவேஷனும் சூப்பரா இருக்கு. பெக் ரேஷியோ, பி ரேஷியோ எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கு. ஸோ லாங் டெர்ம்க்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக்க அவசியம் கவனிங்க. பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வாரத்துல நல்லா ரெக்கவர் ஆயி வந்துட்டுருக்கு. ஒரு வெள்ளிக்கிழமை மட்டுமே வந்து 2.35% ஒரே நாள்ல மேல போயிருந்தது. வால்யூமும் அபரிமிதமா இருந்தது. 42,00,000 அந்த ரேஞ்சுல இருக்கிறது வந்து 72,00,000க்கு போனது வந்து கிட்டத்தட்ட 30,00,000க்கும் மேல வால்யூம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. எஃப்ஐ வந்து நெறைய வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாக்கோட பெக் ரேஷியோ 1க்கு கீழ இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து இது வந்து ஒரு மோனோபோலி. என்எஸ்சி இன்னும் லிஸ்ட் ஆகாததால இதுதான் வந்து ஒரே ஸ்டாக் இந்த ஏரியால. அதனால தான் இண்டஸ்ட்ரி பிஇ, ஸ்டாக் பிஇ 2 ஒண்ணா இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து லாங் டெர்ம்க்கு நல்ல ஸ்டாக். இப்போதைக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்விங் ஸ்டாக்ன்னு சொல்லுவேன். அவசியம் கவனிங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ், அதானி பவர் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கு. நீங்க அதையும் கவனிங்க. ஏன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டே இருக்கேன். புது ஆல் டைம் ஹைய கூடிய சீக்கிரம் வந்து அது செட் பண்ணிரும். மோஸ்ட்லி தீபாவளி சமயத்துல அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதையும் தாண்டி எனக்கு வந்து இந்த ஒரு ஸ்டாக் இன்ட்ரஸ்டிங்கா தோணுச்சு. ஆஷாபுரா மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லி. என்ன ரீசன்னா இதோட பெக் ரேஷியோ, பி ரேஷியோ ரொம்ப சீப்பா தோணுது. ஒரு நல்ல ஸ்மால் கேப் அப்படிங்கிற மாரி தோணுது. 693 ஆல் டைம் ஹை 712. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 712 வந்து ஒரே வாரத்துல டச் ஆறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அவசியம் கவனிங்க. என்ன மக்களே, இந்த வார ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கு? இதுல எது வந்து பெருசா வந்து மேல போகும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் போன வார ஸ்டாக்ஸ்ல எது உங்களுக்கு வருமானம் குடுத்தது? எந்த ஸ்டாக்க நீங்க வந்து எப்படி டீல் பண்ணீங்க? ரிஸ்க் மேனேஜ்மென்ட் எப்படி பண்றீங்க? இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நிச்சயமா படிச்சுட்டு ரிப்ளை பண்றேன். ஸோ இதுல எதுவுமே வந்து என்னோட பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தயவுசெய்து நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. அப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்க. நன்றி.